என் வல்லமை எங்கே? இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏசாயா 59:1-2. பரிசுத்த வேதம் முழுவதும் என் வல்லமை மகிமையாய் வெளிப்பட்டது. அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அன்றாட வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றியது. கடலை பிளந்தது, லட்சங்களை வெட்டாந்தரையைப் போல கடக்க செய்தது. வனாந்திரத்திலே பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வழிநடத்திய வல்லமை இன்றும் உனக்காக காத்திருக்கிறது. ராஜாக்களை ஞானமாய் தங்கள் தேசங்களை அரசாள வைத்ததும், என் தீர்க்கதரிசிகளை என் வார்த்தைகளை மகிமையாய் அறிவித்ததும், என் அப்போஸ்தலர்களை வல்லமையால் நிரப்பி நடத்தியதும் என் வல்லமையே. இன்றும் என் வல்லமை குறைந்து போகவில்லை. உன்னுடைய குரலை கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. உன்னுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் உனக்கும் எனக்கும் நடுவாக பிரிவினையை கொண்டு வருகிறது. என்னுடைய வல்லமை உனக்குள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு தடையாக நிற்கிறது. உன் வாழ்க்கையில் என் வல்லமை செயல்பட உன்னை இன்றே முழுமையாய் அர்ப்பணித்துவிடு. நான் உன்னை என் வல்லமையால் நிரப்பி நடத்துவேன். உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய வல்லமை எனக்குள் செயல்பட முடியாதபடிக்கு தடையாயிருக்கின்ற அனைத்தையும் என்னை விட்டு அகற்றும். என்னை வல்லமையால் நிரப்பி பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.